ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு. இப்போ வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மறக்காமல் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. தீ நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு அதை சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ரா இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு மூடிடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான வாழைத்தண்டு ரெடி.